ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு கார்ன் டிக்கி தாங்க செய்ய போகிறேன். ஸ்வீட் கார்னில் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு நான் 4 உருளைக்கிழங்கை நல்லா குக்கரில் போட்டு வேக வச்சு தோலெல்லாம் எடுத்துட்டு துருவி ஒரு பவுலில் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி துருவினா தான் கட்டிகள் இல்லாமல் இருக்கும், ஈஸியாக இருக்கும் பிசைகிறதுக்கு. ஒரு ஸ்வீட் கார்ன் வந்து நான் உதிர்த்து வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்குல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அதையும் போட்டு பாருங்கள். நான் வந்து துருவி இருக்கேன், நீங்கள் வந்து அரைச்சி கூட போட்டுக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கின வெங்காயம், 1 வெங்காயம் போதும். சில்லி வந்து ஒரு பச்சை மிளகாய், 4 பச்சை மிளகாவை நம்ம பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். மல்லி இலையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தனியாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணிலாம் விட வேணாம். ஏன்னா வந்து ஆல்ரெடி உருளைக்கிழங்குலாம் வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதனால் நம்ம வந்து தண்ணி போடாமல் முதல்ல பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி இல்லாமையே நல்லா கன்சிஸ்டன்சி கரெக்டாக வருது, போதும். இதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கையில் கொஞ்சமாக எண்ணெயை அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சு மீடியம் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஏன்னா ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால் திட்டமான எண்ணெயை விட்டு கையில் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை வந்து உருளைக்கிழங்கு மசாலாவை எடுத்து நம்ம தட்டலாம். வடை மாதிரி தட்டி தட்டி நம்ம போட்டுக்கலாம். ஷேப்பெல்லாம் நம்ம விருப்பம்தான். சைஸும் திட்டமான சைஸில் போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் வந்து கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் திருப்பி போட்டு வேக விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க, ஹை ஃப்ளேமில் வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து திருப்பி திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌனாக வந்ததும் அவ்வளோதாங்க, கார்ன் டிக்கி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த கார்ன் டிக்கிக்கு டொமேட்டோ சாஸும் மயோனீஸும் ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இதை நீங்கள் ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு நம்ம டக்குன்னு செஞ்சு தந்துடலாம். உருளைக்கிழங்கும் ஸ்வீட் கார்னும் ஆல்ரெடி அவிச்சு வச்சுருந்தோம்னா குழந்தைங்க வந்ததுமே நம்ம பவுடர் மசாலாலாம் ஆட் பண்ணி டக்குன்னு வந்து நம்ம இதை செஞ்சு கொடுத்துடலாம். அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கார்ன் டிக்கியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் நீங்கள் வந்து இந்த சேனலை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.